உருவாக்க கருவுறா வித்து, இல்லைன்னா ஜெனரேட்டிவ் அப்போஸ்போரி, அதுவும் இல்லைன்னா டிப்ளோஸ்போரி, எல்லாமே ஒன்று தான். ஸோ எந்த பேர் வந்தாலும் ஒன்றே தான். ஸோ இங்கே என்ன நடக்கும்னா, வழக்கமாக நடைபெறக்கூடிய குண்டல் பகுப்பு நடைபெறாமல் பெருவித்து தாய் செல் நேரடியாக இருமடிய கருப்பையாக மாறுகிறது. இதுக்கு தான் என்ன பேர்? உருவாக்க கருவுறா வித்து. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்னா, யூபட்டோரியம் மற்றும் ஏர்வா. அடுத்து பார்த்தோம்னா கருவுறா வித்து. இங்கே என்ன நடக்கும்னா, பெருவித்து தாய் செல் நார்மலாக நடக்கிறது போலவே குண்டல் பகுப்படைந்து 4 பெருவித்துக்களை உருவாக்குகிறது. ஆனால் இங்கே என்ன ஆகும்னா, 4 பெருவித்துமே படிப்படியாக மடிந்து போகிறது. அப்போ இந்த 4 பெருவித்துமே மடிந்து போயிடுச்சு அப்படின்னா, அடுத்து என்ன நடக்கும்னா, சூழ் திசுவில் இருக்கக்கூடிய ஒரு செல் தூண்டப்பட்டு இருமடிய கருப்பையாக மாறுகிறது. ஓகே, அப்போ இங்கேயுமே என்ன ஆயிடுச்சு? கருப்பை இருமடியந்தான். எங்கேருந்து உருவாயிருக்கு? சூழ் திசுவில் இருந்து உருவாயிடுச்சு. இந்த மாதிரி உள்ளதுக்கு தான் என்ன சொல்கிறோம்னா கருவுறா வித்து. இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீனியம். அப்போது உருவாக்க கருவுறா வித்துலையும் சரி, கருவுறா வித்துலையும் இரண்டிலையுமே இருக்கக்கூடிய கருப்பை இருமடிய செல்களால் ஆனது. ஓகே.